நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தாவேக்கா தலைமையில் ஆட்சி அமைவது உறுதிங்கிறாரு. அவ்வளவு கான்பிடென்டா இருக்கிற நீங்க எதுக்கு 2 தொகுதியில நிக்கணும்? ஏதாவது ஒரு தொகுதியில நின்று ஜெயிச்சு காட்ட வேண்டியதானே? அப்ப அவருக்கே நம்பிக்கை இல்லை, தெரிஞ்சு போச்சு. தாவேக்கா வேட்பாளர் எல்லாம் பாத்தீங்கல்ல, அவங்க மேல விமர்சனம் எப்படி வருதுன்ட்டு. கஞ்சா வியாபாரி, பாலியல் தொல்லை, இவங்களை எல்லாம் வேட்பாளராக போட்டிருக்காங்க. 5000 ரூபாய் பணம் கொடுத்தாங்கல்ல, அது வாங்கினவங்க இம்பாக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறீங்களா தேர்தல்ல? இத்தனை நாளா கோடை காலம் வரல, இப்ப 4.5 வருஷம் முடிஞ்சு தேர்தல் போதுதான் இவருக்கு கோடை காலம் வருதான்னு ஒரு பொம்பளை கேக்குது. இன்னைக்கு இதெல்லாம் பஸ்ல ஏறி லெட்டர்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க மேட்டூர்ல திமுக காரன். என்னவோ இவங்க அப்பா வீட்டு காசை தூக்கி கொடுக்குற மாதிரி. இப்போ இருக்கிற ஃபைனான்ஸ்காரங்களை பூரா கோயம்புத்தூர்ல கொண்டு போய் இறக்கி விட்டுருக்காங்க, கரூர்ல. அது மட்டும் கிடையாது, ஒரு டென்ட் ஒன்று ஏற்பாடு பண்ணி அங்கே கொண்டு போய் சில முக்கியமான பல ஆட்களை கொண்டு போய் அங்கே அடைச்சி வச்சு தேர்தல் வரைக்கும் அவங்க வெளியில் போகக்கூடாது. அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு, 3 வேளை கோட்ரு. திருமாவளவனும் ஒரு ஆளாவே சேர்க்காதீங்க, அது ஒரு ஜால்ரா கேஸ். ஸ்டாலின் என்ன சொல்றாரு, அதை அப்படியே எழுதி கொடுக்கறத படிக்கிறது தான் திருமாவளவனோட வேலை. கள்ளக்குறிச்சியில் அவன் ஆளுங்க தானே அங்கே 56 பேர் செத்தான். ஏதாவது கேள்வி கேட்டார் அவரு? ஸ்டேஷன் உள்ள போது சிவாவோட ஆளுங்கள நேருவோட ஆளுங்க அடிக்கிறாங்க. அப்ப என்ன புடுங்கிறதுக்கு நீ கையில நீ சட்டம் ஒழுங்க வச்சிருக்க? அப்ப காவல்துறை என்பது ஒரு பொம்மை மாதிரி நீ கையில வச்சிருக்க. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழக அரசியல் களங்களை பற்றிய ஒரு சாமானியனுடைய பார்வையாக நீட் நாராயணன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிற காலகட்டம் தீவிரமாக பிரச்சாரங்கள் போய்கிட்டு இருக்கு. ஒரு 4 முனை போட்டியாக இப்போ இருக்கு. இதுவரைக்கும் அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி தான் இருக்கக்கூடிய கடத்தில் இப்போ 4 முனை போட்டி அப்படிங்கிறது 5 சசிகலா அவர்களோடு சேர்ந்து 5 முனை போட்டின்னு சொல்றாங்க. அதை வந்து ஒரு கணக்காக எடுத்துக்கூடாது. அப்போ 4 முனை போட்டி உங்க பார்வை வச்சுங்க. இப்போ திமுக மேல இருக்கக்கூடிய இதை ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு இல்லையா, அது வந்து யாருக்கு பிரிய போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் திமுக ரொம்ப தைரியமாக சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுடைய 4-5 ஆண்டு கால சாதனைகளை சொல்லியே நாங்கள் ஓட்டு கேட்போம் அப்படின்னு. சரி, எது சார் சாதனைன்னு சொல்கிறது? இன்றைக்கி அரசாங்க ஊழியர்களை வந்து பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லி புதிய பென்ஷன் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து கண் துடைப்புக்கு அதை கொண்டு வந்து, அதாவது சந்தாவை பிடிக்கப்படாத பென்ஷன் திட்டத்தை விட்டுட்டு சந்தாவை பிடிச்சி அவங்க பணத்தை அவங்களுக்கு கொடுக்க போகிறது தான் பழைய பென்ஷன் டீமோட இது முதல் அடி. 2வது வந்து போக்குவரத்து துறையில் இன்றைக்கி வந்து 3500 பேர் போஸ்டிங் போட்டிருக்காங்க. எல்லார்கிட்டையும் 9 லட்ச ரூபா, 7 லட்ச ரூபாலேருந்து 9 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கிட்டு போஸ்டிங் போடப்பட்டுள்ளது. நம்பரே கொடுத்துட்டாங்க, அவங்க கன்ஃபார்ம் தான். இருந்தாலும் 7லேருந்து 9 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி போக்குவரத்து துறையோட தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் எதுவும் தீர்க்கப்படலை. இப்போ இந்த தேர்தலுக்கோசரம் என்ன பண்ணியிருக்காங்க, ரிட்டையர் ஆனவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பேருக்கு பிஎஃப் கிராஜுவேட்டை செட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஏன்னா மற்றவங்க வந்து அவங்களுடைய அலவுன்சஸ், படிக்காசு இதெல்லாம் உயர்த்தணும்னு சொல்லி பல போராட்டங்களில் அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுக்குமே அவங்க வந்து செவி சாய்க்கலை. அதனால் ஒட்டுமொத்த போராட்ட தொழிற்சங்கங்களும் இன்றைக்கி வந்து அகேன்ஸ்டாக தான் இருக்குது டிஎம்கேக்கு. போக்குவரத்து துறையில் ஒரு 25% அவங்களுக்கு ஓட்டு போட்டாலும் 75% நிச்சயமாக இந்த தடவை ஓட்டு போட மாட்டாங்க. அந்த நிலைமை காணப்படுது. இந்த ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா எல்லாரையும் வந்து மத்திய அரசாங்கம் கூட சமீபத்தில் 380 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கி டெட் எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் பர்மனன்ட் போஸ்டிங் போட சொல்லி ஆர்டர் ஜிஓ போட்டது. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது. அதுதான் உண்மையான விஷயம். கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீ கம்மி எல்லா ஸ்கூல்லையுமே. அந்த ஒரே காரணத்துக்காக எல்லாரையும் டெம்பரரி டீச்சர்ஸாக போட்டு வெறும் 8000 10,000 கொடுத்தாரு. இது இன்றைக்கில் எடப்பாடியார் போராட்டம் பண்ணாங்க. எடப்பாடியார் பீரியட்லேருந்து அவங்களுக்கு வந்து பர்மனன்ட் போஸ்டிங் டெட் எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கு கிட்டத்தட்ட 4.5 வருஷ காலமாக போடப்படவில்லை. புரியாதுங்களா? இது ஒரு பேக்ரவுண்டாக இருக்கும் நிச்சயமாக திமுகவுக்கு. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆசிரியர் போராட்டங்கள்லாம் அவங்க கூப்பிட்டு தீர்த்து வச்சு அவங்க பாராட்டு விழா நடத்தினாங்களே, அது பாராட்டு விழா நடத்த இந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்டோ ஜியோ, அதாவது திமுகவோட கைக்கூலியாக இருக்கிறவங்க. இங்கே கூட வந்து பேட்டி கொடுத்துட்டு போனார். அடுத்த நாளே போய் உடனே பார்ட்டிலாம் வச்சுட்டார் அவர். புரியுதுங்களா? அவங்க வந்து திமுகவோட கைக்கூலிங்க. அவங்க சும்மா நான் போராட்டம் பண்ணுற மாதிரி பண்ணுறேன், அடுத்த நாள் நீங்கள் கூப்பிட்டு சமரசம் பண்ணுறதுக்கு உடனே ஒரு பாராட்டு விழா வச்சுருவாங்க. அந்த சங்கம் வண்டி தான் இதுவாக இருக்கிறத விட இன்னும் எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த நர்ஸுகள், அவங்க போராட்டம் இன்னும் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. நான் என்ன கேட்குறேன், இப்போ உங்களுக்கு தெரியாததில்லை, இவங்க வந்து நான் வந்தால் பர்மனன்ட் பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு தான் வெட்டியிருக்காரு தவிர இது வரைக்கும் எந்த இதுக்காவது ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காரா? இப்போ போக்குவரத்துறை தொழிலாளர்கள் கொடுக்க வேண்டியதுக்கு ஏதாவது நிதி ஒதுக்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காரா? நிதி ஒதுக்கியிருக்காரா? இல்லை, எதுவுமே செய்யலை. அப்போ இந்த வாக்குறுதிகளை எப்படி போன தேர்தலில் சொன்னபடி இதுவும் காற்றுல பறக்காதுன்னு என்ன நிச்சயம்? அப்போ எப்படி நம்புவாங்க அந்த தொழிலாளர்கள்?
பொதுவா எப்பயுமே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லாமே திமுகவுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. ஆனா தபால் ஓட்டுகள் பொதுவா திமுக ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ரவுண்ட் வந்து திமுக தான் எப்பயுமே அப்படிதான், ஏன்னா தபால் ஓட்டுகள். ஆனா இந்த தடவை அதை வந்து எதிர்பார்க்க முடியாது. புரியுதுங்களா? இப்போ இபி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15,000 பேரை எடப்பாடியார் அவர்கள் இந்த கஜா புயலில் வந்து போகும்போது 15,000 பேருக்கு வந்து இலவசமாக போஸ்டிங் போட்டு போனார். எக்ஸாம் எழுத சொல்லிட்டு 24 மணி நேரத்தில் எடப்பாடியார் அவர்கள் செஞ்சுட்டு போனார். அதுவே அந்த ஆளுக்கு ஒரு புண்ணியம், பெரிய புண்ணியம். அந்த மாதிரி இவர் ஏதாவது செஞ்சுருந்தா பரவாயில்ல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் கேட்கவே வேண்டாம். இப்போ அண்ணா நகரில் நிற்கிற திமுக வேட்பாளர் யார்? சிற்றரசு. ஏற்கனவே ஒரு பேர் ஒரு கஞ்சா கேஸில் அடிபட்டுதா, இந்த எஸ்டி கொரியர் இதில் கஞ்சா கருத்துன இதில் அப்பேற்பட்ட வேட்பாளர் கொண்டு அண்ணா நகரில் போட்டிருக்கோம். ஏன்னா இந்த தடவை திமுகவில் கொடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிற்றரசுலாம் ஒரு உதயநிதியோட ஆட்கள், உதயநிதியோட ரைட் ஹேண்டு. புரியுதுங்களா? அதனால தான் வந்து ஸ்டாலின் வந்து முக்கியமான ஆளுங்களை ஒதுக்கிட்டார். அதாவது இப்போ ராணிப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா காந்தி, விழுப்புரத்தில் பொன்முடி. ஆனால் அவங்க பிள்ளைங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் அவங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டவங்களாம் ஒதுக்கப்பட்டிருக்காரு. இல்லை குடும்பத்துக்கு ஒன்று போயிடுச்சு. எப்படி இருந்தாலும் பொன்முடிக்கு இல்லைனாலும் பொன்முடி பையனுக்கு போயிடுச்சு. அதனால அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான வேட்பாளர் யாருன்னா செந்தில் பாலாஜி. கரூரில் முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வெற்றி உறுதி ஆயிடுச்சாங்க. என்னை கூட சமீபத்தில் பார்த்து பேசினாரு, என்னை பிரச்சாரத்துக்கு கூட கூப்பிட்டுருக்காரு. அவர் வெற்றி உறுதியாகி விட்டது. அதனால செந்தில் பாலாஜி இப்போ வந்து கோயம்புத்தூர்ல போய் நிற்காங்க. ஆனால் அங்கே என்ன நீங்க அப்படி சொல்றீங்க, அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? செந்தில் பாலாஜிக்கு தொகுதி மாறினதுக்கு கரூர்ல வெற்றி உறுதி செய்யப்பட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல போய் கோயம்புத்தூரோட வெற்றிக்காக போயிட்டாரு. அவங்க வெற்றிக்காக போகல, அவங்க வேற ஒரு லாஜிக்ல அவங்க போட்டிருக்காங்க கோயம்புத்தூர்ல. அதாவது செந்தில் பாலாஜி ஒரு தொகுதியில் செந்தில் பாலாஜி அங்க நிக்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டா டோட்டல் இப்போ வந்து அங்கே வந்து மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் பிஜேபியும் தான். ஏடிஎம்கே 10 தொகுதியிலையும் ஏடிஎம்கே கையில் இருக்குது. பிஜேபி போன தடவை அண்ணாமலைஜி வந்து 4,60,000 ஓட்டு வாங்கினார். ஸோ இவங்க 2 பேருக்குமே அங்கே ஓட்டு வங்கி நிறையா இருக்குது. இதை உடைக்கணும்னா செந்தில் பாலாஜி தான் சரியான ஆளுன்னு சொல்லி கொண்டு போய் அவரை வந்து கோயம்புத்தூர் மேற்கில் போட்டிருக்காங்க போல இருக்கு. தெற்கு அம்மன் போன தடவை இவங்க தொகுதியில் போட்டிருக்காங்க. அம்மன் அர்ஜுனன் எதிர்த்து நிற்கிறார் போல இருக்கு. அவரும் ஸ்ட்ராங்கான வேட்பாளர். புரியுதுங்க? அம்மன் அர்ஜுன் அங்கேயே பிறந்த அந்த ஏரியாக்காரர். அதனால வந்து இவன் பருப்பானா. ஆனால் நான் செந்தில் பாலாஜி என்ன கேட்குறேன், கோயம்புத்தூரில் 10 தொகுதி இருக்குல்ல, நீ சரியான வேட்பாளர் எங்கே நின்னாலும் நீ ஜெயிப்பேன்னு தானே உன் தலைமை நம்பி உனக்கு சீட்டு கொடுக்குது. அப்போ நீ எந்த தொகுதியை கேட்டிருக்கணும்? தைரியம் இருந்தால் கோயம்புத்தூரில் தொண்டாமுத்தூரில் எஸ்பி வேலுமணின்ற சிங்கத்தை எதிர்த்து நின்று நீ ஜெயிக்க வேண்டியதானே? ஏன் போய் நீ அங்கே மேற்கில் கேட்டிருக்க நீ? அப்போ என்ன அர்த்தம்? இழிச்சவன் எவனாவது மாட்டுவானான்னு போய் பார்த்துக்கிட்டு நம்ம அங்கே போய் நின்று ஜெயிச்சு வந்துடுவோன்றதான் செந்தில் பாலாஜி. ஏன்னா அது வந்து சாதா செந்தில் பாலாஜி இல்லை, நரி செந்தில் பாலாஜி. நரி தந்திரம் நிறையா பண்ணுவான் அவன். போன தடவை விஜயபாஸ்கர் தோத்தது கூட கடைசி நேரத்தில் அவர் ஏமாந்துட்டார். கேள்விப்பட்டிருப்பீங்க. நைட்டு 12 மணிக்கு ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் கொலுசை கொடுத்துருக்கான். இந்த அந்த வேலைகள்லாம் இவங்க எல்லாமே பார்க்குறாங்கல்ல. யாரும் என்ன பண்ணுறான் தெரியுமா? கோயம்புத்தூரில் இப்போ இருக்கிற ஃபைனான்ஸ்காரங்களை பூரா கோயம்புத்தூரில் கொண்டு போய் இறக்கி விட்டுருக்காங்க. கரூரில் அது மட்டும் கிடையாது, ஒரு டென்ட்டு ஒன்று ஏற்பாடு பண்ணி அங்கே கொண்டு போய் சில முக்கியமான பல ஆட்களை கொண்டு போய் அங்கே அடைச்சி வச்சு தேர்தல் வரைக்கும் அவங்க வெளியில் போகக்கூடாது. அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு, 3 வேளை கோட்ரு, டெய்லி அவங்க வீட்டுக்கு. ஈரோடு தொகுதியில் அப்படி தான் பண்ணாங்க. அதான் சொன்னேன். ஈரோடு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் அடைச்சு வச்சாங்கன்னு சொன்னாங்க. அடைச்சி வச்சாங்க. அது மொத்தம் கிடையாது. ஈரோடு தொகுதியில் அந்த அதிமுக வேட்பாளர் அவர் போட்ட ரோடு உள்ளே போறாரு. அவர் தெருவில் திமுக காரன் பூரா அந்த தெருவில் சின்ன தெருவில் ஸ்டார் போட்டு உட்காந்துட்டு இதால ஓட்டு கேட்க விடாம பண்ணியிருக்கானுங்க. இப்போ இந்த மாதிரி இடத்துல இவனுங்க இப்போ இந்த மாதிரி இது ஆரம்பத்தில் நான் சொன்னபடி இவனுக்கு அந்த மாதிரி ரவுடி சத்தெல்லாம் இறங்கியிருக்கானுங்க. புரியுதுங்களா? இதையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது மக்கள் இப்போ வந்து நல்லா தெளிவாக இருக்காங்க. இப்போ வந்து பஸ்ஸு இவர் 7 ரூபா கொடுத்துட்டோம் மகளிருக்கு, அதனால மகளிர் ஓட்டு விழுந்துடும். 1000 ரூபா பணம் கொடுத்துட்டோம், அதனால மகளிர் ஓட்டு விழுந்துடும். இப்போ போகிறதுக்கு 5000 ரூபா நாங்கள் பணம்ங்கிறது தேர்தலில் இம்பாக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? எது இந்த 5000 ரூபாய் பணம் கொடுத்தாங்கல்ல, ஆமாம், அது வாங்கினவங்க இம்பாக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறீங்களா தேர்தலில்? அதை ஒன்றுமே இம்பாக்ட் பண்ணலை. அவங்க வந்து அதை வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்கல. அதை கொடுக்கும்போது பெண்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இத்தனை நாளாக கோடை காலம் வரலை, இப்போ 4.5 வருஷம் முடிஞ்சு தேர்தல் போது தான் இவருக்கு கோடை காலம் வருதான்னு ஒரு பொம்பளை கேட்குது அன்றைக்கி. இதெல்லாம் பஸ்ஸில் ஏறி லெட்டெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க மேட்டூரில் திமுககாரன். என்னவோ இவங்க அப்பா வீட்டு காசை தூக்கி கொடுக்குற மாதிரி. அப்போ என்ன அர்த்தம்? திமுக என்பது ஒரு நாடக மேடை. தேர்தலுக்கோசரம் இவங்க செய்கிற நாடக மேடை. இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாமல் டெய்லி ஒரு கொலை நடந்துக்கிட்டு இருக்க ஒரு ஏரியாவில். இப்போ கூட திமுக கவுன்சிலர் ஒருத்தனை வெட்டி சாச்சிட்டாங்க. சட்டம் ஒழுங்கு எங்கே பார்த்தாலும் கஞ்சா, எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள், இந்த குடியினால் கேடுகட்ட சமுதாயமாக அழிஞ்சு போய் கிடக்கு. இதுக்கு மேலேயே இவங்களை விட்டு வச்சா கேட்டால் ஒரு முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு?
போதைப் பொருள் ஒழிப்புக்கு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேணும்ட்டு. யார் சார் முதல்ல நடவடிக்கை எடுக்கணும்? திருமாவளவன்லாம் என்ன சொன்னாரு, தேசிய மது கொள்கை வந்து நீங்க தேசிய அளவுல நீங்க வந்து திருமாவளவன ஒரு ஆளாவே சேர்க்காதீங்க. அது ஒரு ஜால்ரா கேஸ். ஸ்டாலின் என்ன சொல்றாரு அதை அப்படியே எழுதி கொடுக்கறத படிக்கிறது தான் திருமாவளவனோட வேலை. கள்ளக்குறிச்சியில் அவன் ஆளுங்க தானே அங்கே 56 பேர் செத்தான். ஏதாவது கேள்வி கேட்டார் அவரு? போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடியே விற்க விட்டான். கள்ளக்குறிச்சியில் அந்த சாவுலேருந்து ஒரு 18 நாளைக்கு அப்புறம் விக்ரவாணி தேர்தல் நடந்தது. திமுக தானே ஜெயிச்சிச்சு. திமுக ஜெயிச்சுன்னா இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச மேட்ரு. ஏன்னா வந்து இந்த ஆளுங்கட்சி இடைத்தேர்தல் வந்தால் இந்த 5 வருஷம் நமக்கு வந்து இந்த 2-3 வருஷம் நமக்கு எதுவும் கிடைக்காம போயிடுமோ, எதிர்த்து ஓட்டு போட்டான்னு சொல்லி மக்கள் வந்து அந்த தேர்தலில் போடுறது எல்லாருக்கும் சகஜம் தான். ஏடிஎம்கே இருக்கும்போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிஎம்கேல போன திருமங்கலம் தேர்தலில் அப்படி தான் டிஎம்கே வந்தது. ஏடிஎம்கே பீரியடில் ஏடிஎம்கே இடைத்தேர்தலில் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க, எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இடைத்தேர்தல் என்பது வந்து ஒரு தேர்தலாகவே நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா அது ஆளுங்கட்சிக்கு ஃபேவரட்டாக தான் இருக்கும். அதே சமயத்தில் விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. புரியுதுங்களா? எவ்வளோ செலவு பண்ணியாவது அதை தக்க வச்சுக்கணும் தான் அவங்க பார்ப்பாங்க. அதனால இடைத்தேர்தல் ரிசல்ட்டை வச்சு நம்ம சொல்ல முடியாது. இப்போ டிஎம்கேக்கு அதாவது 1996 ஜெயலலிதா அவருடைய ஆட்சி மேல மிக கடுமையான விமர்சனங்கள் இருந்து நான் பார்த்தோம். ஆமா. அதுக்கப்புறம் 2011 திமுக ஆட்சி மேல மிக கடுமையான விமர்சனம். அது நம்ம அலை வந்து வெளியிலே தெரிந்தது. அது போல இப்ப இருக்கிற மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு மாதிரி தெரியலன்னா இவங்களை வந்து இவங்களுக்கு சாதகமான மீடியாக்களை வச்சு அதை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு சட்டம் ஒழுங்குன்னு கேட்டா இவர் என்ன சொல்றாரு? நான் என்ன கேட்கிறேன் முதலமைச்சர் அவர்களை, சட்டம் ஒழுங்கு மத்திய அரசாங்கம் போதைப் பொருள் ஒழிப்புக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாருல. அப்ப இங்க இருக்கிற காவல்துறை யார் கையில இருக்கு? உன் கையில தானே இருக்கு. அப்ப அந்த சட்டம் ஒழுங்கா முதல்ல மாநிலத்துல பார்க்க வேண்டியது இந்த பஞ்சாயத்து அரசா இல்ல அந்த இவர் சொல்ற அந்த ஒன்றிய அரசா கேட்கிறேன். அப்ப நீ தானே முதல்ல சட்டம் ஒழுங்கா பாதுகாக்கணும். ஏன் சார் திருச்சியில வந்து சிவாவோட ஆளுங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க, ஸ்டேஷன் உள்ள போது சிவாவோட ஆளுங்கள நேருவோட ஆளுங்க அடிக்கிறாங்க. அப்ப என்ன புடுங்கிறதுக்கு நீ கையில நீ சட்டம் ஒழுங்கா வச்சிருக்க? அப்ப காவல்துறை என்பது ஒரு பொம்மை மாதிரி நீ கையில வச்சிருக்க. அதாவது இவர் சொன்னா ஆட்டி படைக்கிற மாதிரி. ஏன் என்கிட்ட பார்க்குற போலீஸ்காரங்களே சொல்கிறாங்க, சார் எங்களால் வேலை செய்ய முடியல, ஸ்டேஷன் உள்ள வந்து நாங்கள் கையெழுத்து போட்டோமா, அவங்க சொல்கிற இடத்துல போய் நின்னோமா, அதை வண்டி நாங்கள் பார்க்குறோம். ஒரு சாதாரண பிட் பாக்கெட் வந்து ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டர் மிரட்டுறான், சார் என்ன அடிச்சிருவியா நீ, அடிச்சா நீ என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணேன்னு சொல்லி நான் கேஸ் போடுவேன். இல்லை சட்டம் ஒழுங்கு பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க. அதை விட இன்னும் அதிருப்திகள் பல இடங்களில் வந்து இந்த பேருந்து நிலையங்கள்லாம், பேருந்து நிலையங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் பெரிய தமிழ்நாட்டில் பெரிய ப்ளஸ் மைனஸ் பாயிண்ட்டே டிஎம்கேக்கு அதுதான். இப்போ கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி போய் நான் இறங்குறேன், நைட்டு ஒரு 8:30 மணி இருக்கும், சாப்பிட கூட இல்லை. சரி இறங்கி டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்ட்டு இறங்குறேன், ஒரு கடை கிடையாது, பஸ் ஸ்டாண்டு இருட்டோன்னு கிடக்கு. கண்டக்டரை கேட்குறேன், நான் கள்ளக்குறிச்சி இறங்கணும் சார் அப்படின்னு. இதாங்க கள்ளக்குறிச்சி அப்படிங்கிறாரு. என்னங்க இதான் கள்ளக்குறிச்சிங்கிறீங்க, எவ்வளோ கடத்தல் இருக்கும் அப்படின்னா, அது இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்குங்க அப்படின்னு. அப்புறம் இறங்கிட்டு ஒருத்தர் டிராஃபிக்கை குறைக்கிறதுக்காக இப்போ திருச்சி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சப்பூர்ல இருக்கு. பஞ்சப்பூர்லையா? பஞ்சப்பூர் போயிருக்கீங்களா? 10 கிலோமீட்டர் இங்க இருந்து. நீங்க போல போனேன். போயிருக்கீங்க. போய் எப்போ போய் இறங்கினீங்க? நைட்ல? ஆமா நான் நைட்ல போனேன். எத்தனை மணிக்கு போய் இறங்கினீங்க? நைட் ஒரு 11 மணி இருக்கும். ஆனால் அங்கேருந்து வண்டி அப்படியே உடனே கிளம்பிட்டீங்க. ஆனா அந்த 11 மணிலேருந்து ஒரு 1 மணி வரைக்கும் அங்க இருந்து பாத்தீங்கன்னா அங்க சங்கதி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மலேரியா வரணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் நீங்க உட்காந்துருக்கணும். ஓ பஞ்சப்பூர்ல அவ்வளவு கொசுக்கள் இதுவா? ஏன்னா ஏரிக்குள்ள கட்டி இருக்காங்க. எங்க நீங்க ஒரு தான் இந்த மாதிரி குஷன் சீட்டு போட்டிருக்காங்க. சீட்டு ஒண்டிதான் குஷனு. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பந்தாவுக்கெல்லாம் அங்க பிரச்சனையே கிடையாது. ஆனா நீங்க எங்க உக்காந்தாலும் எங்க படுத்தாலும் கொசு புடுங்கி எடுத்துட்டு வெளியில வரதுக்குள்ள காலெல்லாம் வெள்ளையாயிடும். நைட்டு பஸ்ல வந்து இறங்குறோம், 1 மணி நேரம் கூட அங்க உட்கார முடியல அவனால. இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க பஞ்சாப்பூருக்கு வந்து பிரைவேட் பஸ்ஸஸ்க்கு பர்மிஷனே இன்னும் கொடுக்கல. ஆனா பிரைவேட் பஸ்காரன் தான் ஃபுல்லா ஸ்ரீரங்கம் டு பஞ்சாப்பூர் ஓட்டிக்கிட்டு இருக்கான். கவர்மெண்ட் பஸ் 175% பஸ்ஸை கட் பண்ணிட்டாங்க. ஸ்ரீரங்கம் டு ஜங்ஷன் வந்த பஸ் எல்லாம். அந்த பஸ் ஸ்டாண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாதது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஜங்ஷன்ல இறங்கினா ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இல்லை. ஆனால் நெரிசல் போக்குவரத்து ரொம்ப அதிகம். நெரிசல் எதனால வருது சார்? பிரைவேட் ஓம்னி பஸ்ங்களால வர. ஆனா இப்பயும் பஸ் ஸ்டாண்ட் வெளியில நிக்குதே எல்லா பஸ்ஸும். இங்க நிக்கிறது மட்டும் கிடையாது சார். இப்ப நைட்ல அந்த ஸ்ரீரங்கம் பஸ்காரலாம் இந்த பிரைவேட் பஸ்காரலாம் பாத்தீங்கன்னா அந்த திருச்சி ஜங்ஷனுக்கு வெளியில நிறுத்துவான். கரெக்டா அந்த அவனுக்கு வந்து என்னதான் விசில் அடிச்சாலும் போவே மாட்டானுங்க. அந்த சீட்டு ஃபுல்லாகிற வரைக்கும் அங்கேயே நிறுத்திக்கிட்டு விசில் அடிச்சு வா ஸ்ரீரங்கம் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பானுங்க. இந்த ஓம்னி பஸ்காரன் நைட்டில் என்ன பண்ணுவான் தெரியுமா? மெட்ராஸ் வண்டி எல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே நிற்பான். 8 மணிக்கு ஒருத்தனை கூப்பிட்டு, சார் 8 மணி என் டைம் வண்டி சார், 400 ரூபா தான் டிக்கெட், ஏறி உட்காருங்க, புஷ்பேக் சீட்டுன்னுவான். அவன் ஏறி உட்காந்து ஒரு 10 நிமிஷத்தில் தூங்கிடுவான். 9:30 மணி வரைக்கும் அதே பஸ் ஸ்டாண்ட்லேயே நிற்கும் வண்டி.
புரியுறதுங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணால் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாலே டிராஃபிக்கை ஈஸியாக கிளியர் பண்ணலாமே. ஏன் அதை கவர்மெண்ட் செய்ய மாட்டேங்குது? இந்த முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் காவல்துறையை கட்டுப்படுத்த தெரியாத கையாளாகாத முதலமைச்சர் தான் மு.க. ஸ்டாலின். புரியுறதுங்களா? இல்லைன்னா கள்ளக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி அவன் சாராயம் விற்பானா சார்? கேட்குறேன். இப்போ திருமாவளவன் சொல்றாரு சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்கு, இதுக்கு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு. திருமாவளவனுக்கு அசிங்கமா இல்லையா? புதுக்கோட்டை வேங்கவேல் கிராமத்து இதில் இத்தனை நாளாக நடந்த கேஸில் யார் மேலே பழிய போட்டாங்க? கடைசியில் இவன் ஜாதிக்காரன் மேலேயே பழிய போட்டாங்க. அப்போ கூட இந்த திருமாவளவனுக்கு வெக்கம் இல்லை. கேட்டால் எல்லாரும் தான் எங்களை பேசுகிறாங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்புறம் எதுக்கு அந்த கூட்டணியில் இருக்க? அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் தொடர்ந்து போராட்டங்கள், அரசுக்கு தவறு செய்தால் நான் என்ன கேட்குறேன், போராட்டங்கள் மூலமா நீ எந்த போராட்டத்தில் நீ வெற்றியை கண்ட அதை சொல்லு. இப்போ வேங்கவேல் இதில் அவங்க ஆளுங்களை கைது பண்ணாங்களே, அதில் போராட்டம் பண்ணி அவங்களுக்கான நியாயத்தை நீ வாங்கி கொடுத்தியா? நீ வாங்கி கொடுக்கல. அப்புறம் நீ எதுக்கு பேசுற? போராட்டம்ன்றது எல்லாரும் தான் பண்றான். போராட்டம்ன்றது எல்லாரும் தான் பண்றான். அந்த போராட்டம் என்பது வெற்றி அடைஞ்சாதான் அது முழுமையா நிறைவேறிதான் அர்த்தம். நீ சும்மா 4 பேரை வச்சு கொடியை பிடிச்சி நீ போராட்டம் பண்ணிட்டா உடனே அது வெற்றி கிடையாது. அது எல்லாரும் பண்றது தான். ஏடிஎம்கேவும் பண்ணும், டிஎம்கேவும் பண்ணும், பாட்டாளி மக்கள் கட்சியும் பண்ணும், எல்லா கட்சியும் தான் பண்ணும். அது அரசியலில் ஒரு சகஜமான வேலை. அதை போய் நான் போராட்டம் பண்ண, நான் தான் முதல் போராட்டம் பண்ணனா, அப்போ உன் கூட்டணியில் நீ அந்த கூட்டணியில் தானே இருக்க. அப்போ உன் ஆளே பாதிக்கப்பட்டிருக்கான, இதுக்கு என்ன கேள்வி கேட்கிறாரு இவரு? இப்ப ஜெகன் மூர்த்தியார் இருக்காரு, அவருக்கு கேவி குப்பம் தொகுதி கொடுத்துருக்காங்க. 3 தொகுதி அவர் கேட்டது உண்மை, ஆனா ஒரு தொகுதின்னு கொடுத்துருக்காங்க. அவர் ஏன் சைலண்டா இருந்தாலும் இந்த திமுக கூட்டணி நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி தான் அவர் ஒரு தொகுதி போதுன்னு சரி சைலண்டா வாங்கிட்டாரு. ஆனா நீ என்ன பண்ண? இன்னைக்கு தேமுதிகவுக்கு 10 தொகுதி கொடுத்துருக்காங்க. ஆனா இத்தனை நாளா உன் ஓட்டு வங்கியை வச்சு வந்த திமுகவை உனக்கு வாயில வரல வச்சுட்டாரு ஸ்டாலின். போன தடவை 6 வாங்கினோம், 6 தடவை 2 எக்ஸ்ட்ரா கொடுத்தது 2. சரி, போன தடவை தேமுதிக இருந்தது அந்த கூட்டணியில இல்ல. இன்னைக்கு புதுசா தானே வந்திருக்காங்க. புதுசா வந்தவங்களுக்கு 10 தொகுதி ஏன் கொடுக்குறீங்கன்னு இவர் கேட்க வேண்டியதானே? அவங்களுக்கு 8 கொடுத்துட்டு எங்களுக்கு 10 கொடுங்கன்னு இவர் கேட்க வேண்டியதான். ஏன் சார் கேட்கல? அந்த 8லயே அவங்களுக்குள்ள சிட்டிங் எம்எல்ஏ 3 பேருக்கு தரல போட்டுருக்கு. டிஎம்கே சிட்டிங் எம்எல்ஏ 3 பேருக்கு தரலன்றது வேற விஷயம். இல்ல, அது உள்ளுக்குள்ள புகைச்சால இருக்கு. அது மட்டும் கிடையாது. அந்த 8 தொகுதியிலுமே திருமாவளவன் கட்சி 7 தொகுதியில தோக்குறது உறுதியான தொகுதியா கொடுத்துருக்காங்க. ஒண்ணு கள்ளக்குறிச்சி காட்டுமன்னார் கோயில் அவர் நிக்க போறதா சொல்றாங்க. எம்பிக்கு நின்றுட்டு நீ எதுக்கு? எம்பி தேர்தல் முடிஞ்சு 1 வருஷம் தான் ஆகுது. இப்போ இவங்க எம்பியா நிக்கிறாங்க, எம்எல்ஏக்கும் நிக்கிறாங்க. நீ எதுக்குன்னா ஏன்னா அங்க வேட்பாளர் இல்ல நிக்கிறதுக்கு. தாவைக்கால யாரையாவது போட்டா தோத்துருமோன்ற பயம் வந்துருக்கு. ஏன்னா ஆப்போசிட்ல நிக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. புரியுறதுங்களா? அங்க ஏடிஎம்கேல முருகுமாறன்ட்டு முன்னாள் எம்எல்ஏ, அவருக்கு தான் சீட்டு கொடுக்கறதா இருந்து. ஆனால் அவரை இப்போ தூக்கி திட்டக்குடி தொகுதியில் போட்டிருக்காங்க. அதனால் இவருக்கு அங்கே ஃபேவரட்டாக இருக்குன்ட்டு பாமக கூட இருந்தால் நம்மளுக்கு ஒரு அலை அடிக்குன்றதுக்காக, எந்த காரணத்தை கொண்டு பாமக ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுக்காக இவர் அங்கே கிளம்புறாரு. அப்போ உன்னை நம்பி எம்பி தேர்தலுக்கு ஏற்ப ஓட்டு போட்டாங்களா, அந்த மக்களோட கதி என்ன? இப்போ ரிசைன் பண்ணி தானே தரணும். ரிசைன் பண்ணி ஆகணும், மறுபடியும் ஒரு தேர்தலை சந்திக்கணும். இதனால எவ்வளவு பொருட்கள் செலவு இதெல்லாம் ஆனால் இப்போ ஏற்பட்ட ஆளுங்களை அந்த தொகுதி மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. பொதுவாகவே 2 தொகுதியில் நிற்கிறதே ஒரு பெரிய ஒரு தவறான விஷயம். 2 ஜெயிச்சு 1 ரிசைன் பண்ணி திருப்பி இன்னொரு தேர்தல் பெரம்பூரும் இதுவும் நிற்கிறாரு. மக்களோட வரி பணங்கள் தான் சார் போறது. ஜெயலலிதா அம்மாவும் அப்படிதான், ஜெயலலிதா அம்மாவும் அப்படிதான் நின்னாங்க. ஆனா அவங்க ஒரு தொகுதி புவனகிரி தொகுதி அருளுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு தொகுதி தான் அவங்க நின்னது. இப்போ தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் நிற்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? தாவைக்கா தலைமையில் ஆட்சி அமைவது உறுதிங்கிறாரு. அவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கிற நீங்க எதுக்கு 2 தொகுதியில் நிக்கணும்? ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சு காட்ட வேண்டியதானே? அப்போ அவருக்கே நம்பிக்கை இல்லை, தெரிஞ்சு போச்சு. தாவைக்கா வேட்பாளர்லாம் பார்த்தீங்கல்ல, அவங்க மேலே விமர்சனம் எப்படி வருதுன்ட்டு. கஞ்சா வியாபாரி, பாலியல் தொல்லை, இவங்களையெல்லாம் வேட்பாளராக போட்டிருக்காங்கன்ட்டு. இதில் பார்த்தா ஆதவர்ஜினா வேறு 6 கோடி கேட்குறான், 5 கோடி கேட்குறான்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது உண்மையா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் இப்போ பேசப்படலாம், அது உண்மை, அது எல்லாரும் பேசப்படலாம். அதெல்லாம் உண்மை நம்ம சொல்ல முடியாது. புரியுதுங்களா? காங்கிரஸ் சொல்றாங்க, ஜோதிமணி சொன்னாங்கல்ல, காங்கிரஸ்ல இப்போ பணம் வாங்கிட்டு உண்மையிலே வாங்கிட்டான், செல்வ பிறந்தக வாங்கிட்டான். அது கன்ஃபார்ம். செல்வ பிறந்தகை பொறுத்த வரைக்கும் வாங்காம சீட்டு கொடுக்க மாட்டான். அதனால தான் அவன் டெல்லி போயிருக்கான் இப்போ கன்ஃபார்மோட லிஸ்ட்டோட. இப்போ அதனால தான் காங்கிரஸ்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 28 தொகுதி காங்கிரஸ் லிஸ்ட் வந்தவொடனே பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்க போகுது. செல்வ பிறந்த ஒரு பெண் நிர்வாகி தீ குளிக்க முயற்சி பண்ணாங்க வாசல்ல, சத்தியமூர்த்தி பவன் வாசல்ல போராட்டம். அதனால இப்போ செல்வ பிறந்தகை ஸ்ரீபெரும்புதூர் நிக்க போறது இல்லை. ஆனால் வேற ஏதாவது தொகுதியை தான் அவன் செலக்ட் பண்ணியிருப்பான். இதுல என்ன பார்த்தீங்கன்னா, செல்வ பிறந்தகை நிச்சயமா காசை வாங்காம இது பண்ண மாட்டான். இப்போ இன்றைக்கா நாளைக்கா நிச்சயமாக காங்கிரஸ் லிஸ்ட்டு வெளியிடுறதுக்குள்ள இந்த வேட்புமனு தாக்கலுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு பாருங்களேன். சத்தியமூர்த்தி பவன்லேருந்து எல்லாத்துலேயும் கொளுத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு நிற்பாங்க. புரியுதுங்களா? இந்த காங்கிரஸ் நாசமாக போனதுக்கு காரணமே ஒன்று இந்த சிதம்பரம் பையன்.
அவன் வந்து உண்மையிலே காங்கிரஸ்காரன் கிடையாது, திமுககாரன். திமுக பொதுக்குழு நடந்தால் இவன் போய் பார்த்தேன். சிதம்பரம் தானே கடும் முயற்சி எடுத்து கடைசி திமுகவோட அலையன்ஸ் வச்சு. அது மட்டும் இல்லை, திமுக பொதுக்குழு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆள் யாருன்னா சிதம்பரம் உட்காந்துருப்பாரு. நீங்கள் அது நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதை கூட, நீ காங்கிரஸ்காரனா இல்லை திமுககாரனாட்டு. புரியுதுங்களா? இப்போ அவர் பையன் அங்கே இருக்கார் எம்பியா. இப்போ கூட ஏதோ குண்டு வச்சாங்களாம் அவர் ஆஃபீஸில். வைக்காமல் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரிலாம் பண்ணினா. அதனால் இப்போ தாவேகா தலைவர் வந்து என்ன பண்ணுறாரு, நாங்கள் தான் ஆட்சி அமைப்பது உறுதின்றாரு. உறுதினா இப்போ என்ன நடக்க போகுது? நீ உறுதினா நீ ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், அந்த மனநிலை இருக்கிறோம், நீ என்ன பண்ணும்? இல்லை இப்போ தாவேகாவோட விஜயோட ஓட்டு யாரோட ஓட்டை பிரிப்பாருன்னு அதாவது புரியல. ஆனால் எனக்கு இது வரைக்கும் தேர்தல் வந்து தமிழ்நாடோட பாலிசியை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. திமுக அண்ணா திமுக ஒன்று இது இல்லைன்னா இது, இந்த 2 ஓட்டும் வந்து எங்கேயுமே பிரியாது. ஏன்னா அதுக்கு போடுறவங்க வந்து அதை மாறவே மாட்டான். மெயினாக டவுனில் இல்லை, கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வெறி பிடிச்சிருப்பான். அவன் என்ன தான் பிடிக்காத வேட்பாளராக இருந்தாலும் பிடிக்காத ஆளாக இருந்தாலும் சரி, ஜென்ம எதிரியாகவே இருந்தாலும் சரி, அங்கே தான் கொண்டு போய் குத்துவான். புரியுதுங்களா? இதில் டார்கெட் என்னன்னா இளைஞர்கள் ஓட்டு இல்லை. ஆனால் இந்த விசில் சின்னத்தை பற்றி சொல்கிறோம். ஒரு காலத்தில் வந்து ஒரு எழுத வேண்டியிருந்ததெல்லாம் இருக்குது. இப்போ சோஷியல் மீடியா ஜாஸ்தியான உடனே போய் சேர்ந்துருது. இல்லைன்னு நான் சொல்ல வர்றேன். இதுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கான் அப்படிங்கிற, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பையன் இருக்கான், அவ்வளவுதான். மற்றபடி வந்து அந்த வீட்டில் திமுககாரர் அவங்க அப்பா திமுகவில் இருப்பார், அதுக்காக போய் உடனே போய்ட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டுவார் அவர். அதெல்லாம் நடக்காது. இளைஞர்கள் ஓட்டு பிரியும், அது கன்ஃபார்ம். ஆனால் இளைஞர்கள் ஓட்டுனா இதில் மெயினாக இருக்கிறது யார்கிட்ட? திருமாவளவன், இன்னொருத்தர் நம்மளுடைய அண்ணன் சீமான் அவர்கள், இவங்கள ஓட்டெல்லாம் தான் மெயினாக பிரிய போகும். டிஎம்கேல மெயினான இளைஞர்கள், அது டிஎம்கேல கூட மாற மாட்டான். ஏன்னா வந்து அவன்லாம் வந்து அதிலே வாங்கி தின்னு பழக்கப்பட்டவன், அதனால் அவன் மாற மாட்டான். டிஎம்கேலையும் ஏடிஎம்கேலையும் இளைஞர்கள் இருந்து இப்போ கொஞ்சம் குறைவாக தான் இருக்காங்கன்ற மாதிரிலாம் தகவல் சொல்கிறாங்க. குறைவாக இருந்தாலும் இவங்க 2 பேரும் மாற மாட்டாங்க. புரியுதுங்களா? அதனால வந்து பெண் வாக்காளர்கள், இளைய தமிழ் இந்த புது வாக்காளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்க. அவங்க விஜய்க்கு ஆதரவாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. அது வந்து யாருக்கு மைனஸ் பாயிண்ட்னா டிஎம்கே கூட்டணிக்கு தான் மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா வந்து பிஜேபி ஓட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஓட்டு அப்படியே தான் விழும். அதில் வந்து பிரிக்கிறதுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா அது ஒரு தனி டீம். அந்த மக்களோட இது இல்லை. இப்போ இப்படி வச்சு பாருங்களேன், திமுகவுக்கு எதிரான ஓட்டு இருக்குல்ல, ஆளும் கட்சிக்கு அதிருப்தி ஓட்டு, அதிருப்தி ஓட்டுகள் இப்ப மொத்தமா யாருக்கும் போறது இல்ல. ஏடிஎம்கே போது, விஜய்க்கு போது, நாம் தமிழர் போதுன்னா டிஎம்கேவோட வெற்றி கொஞ்சம் ஈஸியா எளிதாகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ போன எம்பி தேர்தலில் வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி இருந்திருந்தால் 44% ஓட்டு. அதில் வந்து 33 தொகுதி வந்து வெற்றி வாய்ப்பு இருந்தது. இவங்க பிரிஞ்சதுனால தான் வெற்றி வாய்ப்பு போச்சு. இப்போ அதை பார்த்தீங்கன்னா கூட ஒரு 4% ஓட்டு, 44%ல் விஜய் 4% ஓட்டு பிரிக்கிறான்னே வைப்போம். ஸோ பிஜேபி அதிமுக கூட்டணி 40% ஓட்டு சர்வ சாலிடாக இருக்குது. இப்போ போன தடவை டிஎம்கே ஜெயிச்சது எத்தனை வாக்கு வித்தியாசத்தில்? 36%. ஆனால் ஏடிஎம்கே ஜெயிச்சது 33%. ஏடிஎம்கே 3% ஓட்டில் தான் தோற்றுது. இப்போ அந்த 3% வந்து இளைஞர் ஓட்டை வந்து விஜய் பிரிச்சுட்டான்னா அப்போ டிஎம்கே எப்படி ஜெயிக்க முடியும்? ஸோ வந்து ஏடிஎம்கே வந்து சாலிடாக வந்துடும். புரியுதுங்களா? 40ல் இன்னும் 2 குறைச்சா கூட 38 சாலிடாக அவங்க வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுன்னா, இப்படி வேணும்னா நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதாவது வந்து தனி மெஜாரிட்டியில் உட்கார முடியாத அளவுக்கு வாய்ப்புண்டு. புரியுதுங்களா? பணத்தாலேயோ இல்லை வேறு மறைமுக செயல்களாலேயோ எதுலையாவது ஓட்டை பிரித்தாதான் உண்டே தவிர டிஎம்கேக்கு எந்தவித சாதகமும் இதுவும் கிடையாது. இப்போ தேர்தல் அறிக்கை கூட பார்த்தீங்க, ஏடிஎம்கே கொடுத்த தேர்தல் அறிக்கையை தான் அப்படியே டிஎம்கேல கொடுத்துருக்காங்க. அவர் சொன்னால் அதே 2000 ரூபா, அவர் சொன்னால் அதே 10,000 ரூபாய்க்கு 8000 ரூபா. என்ன ஆனால் இதில் என்னன்னா, டிஎம்கே வந்து இப்போ ஆளும் கட்சினால அவங்க ரூபாயை கொடுத்துட்டாங்க. பட் இவங்க கொடுக்க போறாங்க அப்படிங்கிற எப்படி மாறுங்க? ஒருவேளை கொடுத்ததுக்காக வாய்ப்பு இருக்கு. அதாவது வந்து இப்போ வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்கும்போது அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் வந்து எல்லாமே வந்து நடைமுறைப்படுத்த முடியும்னா தான் அவங்க கொடுப்பாங்க. அதை செயல்படுத்தி காட்டினாங்க. உண்மையா இல்லையா? அதாவது அம்மா உணவகம் திட்டத்திலேருந்து, பெண்களுக்கு வந்து சைக்கிள் திட்டத்திலேருந்து, தாலிக்கு தங்கம் திட்டத்திலேருந்து எல்லா திட்டத்தையும் அந்த அம்மா வந்து சொன்னபடி செஞ்சு காட்டினாங்க. அது எடப்பாடி பீரியட்லேயே அவர் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதாவது படித்த மடிக்கணினிலேருந்து ஒவ்வொரு வருஷமும் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஆனால் இவர் அதை செஞ்சாரா? இப்போ 4.5 வருஷம் கழிச்சு மடிக்கணினி கொடுத்து மடிக்கணினி இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து தேர்தலுக்காக இவங்க செய்கிற ஐவாஷ். இப்போ இத்தனை போன 5 வருஷம் நீங்கள் சொல்கிறது மக்கள்கிட்ட ரியாக்ட் ஆகுதான்னு கேட்குறேன். ரியாக்ட் ஆகாது. ஏன்னு மக்கள்கிட்ட ஏடிஎம்கேவோட வாக்கு வந்து ரியாக்ட் ஆகும், டிஎம்கேவோட வாக்கு ரியாக்ட் ஆகாது. ஏன்னா போன 5 வருஷத்துல இவர் சொன்னதில் 99% செஞ்சுட்டேன்னாரு. ஆனால் 99% செய்யலை. அது உங்களுக்கே தெரியும். நீட்டை பற்றி சொன்னார், நீட்டுக்கு சூட்சமும் தெரியும்னாரு.
இவர் புள்ள ஒரு நாடகம் நடத்தினார். நான் கையெழுத்து இயக்கம் வாங்க போகிறேன், 50 லட்சம் கையெழுத்து இயக்கம், கவர்னர்கிட்ட கையெழுத்து வாங்கி நீட் எடுக்க போகிறேன். ஒருத்தன் வந்து கூட ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கேட்டான், என்ன நான் எடுத்துருவானோ அப்படின்னு. டேய் அவன் தான் வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கானா, நீ ஏன்டா? நீட் நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு, ஃபார் ஆல் ஓவர் இந்தியா. ஒரு மாநிலத்தில் கவர்னர் கையெழுத்து போட்டு ஒரு மாநிலத்தில் நீ கையெழுத்து இயக்கணும், ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற நீட்டுக்கு அப்புறம் அப்ரூவல் கொடுப்பான். இதுலேருந்தே தெரிஞ்சுக்க அவன் புத்தியெல்லாம் ஏமாத்துறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கோர்ட் ஆர்டர் மூலமாக தானே வந்தது. கோர்ட் ஆர்டர் மூலமாக தான் வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சேரெல்லாம் போட்டு உக்காந்துருந்தானுங்க. 10 பேர் கூட இல்லை, அவன் கட்சிக்காரன் தான் உட்காந்துருக்கான். 11 மணிக்கெலாம் சேரை தூக்கின்னு போயிட்டானுங்க. ஒன்றும் எடுப்படலை, புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த அரசாங்க ஊழியர்கள் பிரச்சனை எதையுமே அவரால் தீர்க்க முடியல. இன்றைக்கி இந்த பஸ்ஸு இப்போ ஏற்கனவே உங்களுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்டை பற்றி என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன்னு தெரியும். மெட்ராஸ்லேயே ஒரு 4-5 டிப்போவை தனியாருக்கு தாரை வாத்துட்டார். எல்லாமே கான்ட்ராக்ட் டிரைவர்ஸு. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸெல்லாம் இப்போ தனியார் பண்ணாலும் பரவாயில்ல. பஸ் ஸ்டாண்டெல்லாம் என்ன பண்ணியிருக்க, நாமக்கல்ல வயக்காட்டுக்குள்ளே கிடக்கு. அங்கே இருக்கிற வியாபாரிகள் கிளாம்பாக்கம் பிரச்சனையே இப்போ தானே கொஞ்சம் கிளாம்பாக்கம் பிரச்சனையே இப்போ தான் கொஞ்சம் ஒதுங்கி இருக்குது. கள்ளக்குறிச்சியில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராமத்தில் அந்த சேலம், சின்ன சேலம், ஆத்தூர் அந்த லைன்லேருந்து வரவங்க தான் கள்ளக்குறிச்சிக்கு. அவங்க வரணுன்னாலும் அங்கே இங்கே தான் வந்தாங்க. இப்போ திருவண்ணாமலை கோயிலுக்கு போகிறவங்க நிறையா பேர் கள்ளக்குறிச்சியிலேருந்து போவாங்க. அவங்கெல்லாம் அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிறவங்க, அந்த சக்கராபுரம் சைடில் இருக்கிறவங்களாம் ஈஸியாக வந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்து ஏறிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவன் என்ன பண்ணானா, அங்கேருந்து வந்து அங்கே ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சி ப்ரைவேடு. இதில் இந்த டவுன் பஸ்ஸை விடாமல் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேருக்கு 2 மகளிர் இலவச பேருந்தை விட்டுட்டு புது பஸ் ஸ்டாண்டுக்கு மீதி எல்லாத்துக்கும் மினி பஸ்ஸை பர்மிட் கொடுத்துட்டானுங்க. ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனில் போய் பார்த்தீங்கன்னா உள்ளே வரும் கவர்மெண்ட் பஸ்ஸு. இப்போ ஒரு கவர்மெண்ட் பஸ் கூட ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே வருதில்லை. எல்லாமே மினி பஸ்ஸுக்கு பர்மிட் கொடுத்து அவன் வந்து டிக்கெட் ஏற்றின்னு போகிறான் ட்ரெயின் டைமுக்கு. இந்த மாதிரி வந்து தனியாருக்கு தாரை வாக்கப்பட்டிருக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு. இன்னொரு 5 வருஷம் இவர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, டோட்டலாக கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டே அவுட்டு, தனியார்கிட்ட தான் எல்லாமே இருக்கும். அதில் இப்போ இந்த வால்வோ பஸ்ன்னு ஒன்று விட்டார். ஆமாம், இது பேரையாக கெடுத்துட்டார். எலக்ட்ரிக் பஸ் கூட எலக்ட்ரிக் பஸ்ஸு வால்வோ ஒன்று விட்டுருக்காரு இங்கேருந்து நாகர்கோயிலுக்கு. அது சொல்கிறார் ஒரு டிரைவர். நான் அதில் வந்து வால்வோவை பொறுத்த வரைக்கும் அந்த வால்வோ கம்பெனியில் ட்ரைனிங் எடுத்து அதுக்கான லைசன்ஸ், அதுக்கான பர்மிட் லைசன்ஸ் வாங்கினவங்க தான் அதை ஓட்ட முடியும். எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட மாட்டாங்க வால்வோவை. அதில் லைசன்ஸ் வாங்கின டிரைவரே ஒருத்தர் சொல்கிறார், சார் இது வந்து மேக்ஸிமம் ஸ்பீடே வந்து ஸ்டார்டிங் ஸ்பீடே 120 போகணும், ஆனால் இவங்க லாக் பண்ணி வச்சு வெறும் 80 தான் சார் போகிறது. நாகர்கோவில் போகிறவன் எப்போ சார் போய் சேருவான்? மதுரைக்கே எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ என்ன பண்ணுவான், எல்லாம் ப்ரைவேட் பஸ்ஸில் தான் போவாருப்பா. புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்னபடி வந்து இன்றைக்கி ப்ரைவேட்டை வளர்த்து விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, ரயில்வே ப்ரைவேட்டில் கொடுக்குறாங்க, இதை ப்ரைவேட், மத்திய அரசாங்கத்தையே எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இவன் முதுகில் இருக்க அழுக்க இவன் பார்க்க மாட்டேங்கிறானே. ஸோ இது எல்லாமே தேர்தலில் இது எதிரொலிக்கும் நிச்சயமா. கண்டிப்பாக மெயினாக வந்து பஸ் ஸ்டாண்டு மேட்ரு எதிரொலிக்கும். தர்மபுரி கூட நான் சொல்லியிருந்தேன், ஒரு இதில் பேசியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது தர்மபுரி இது முக்கியமாக சொல்லி ஆகணும். இவருடைய நிர்வாக சீர்கேடு, ஒரு நிர்வாக திறமற்ற ஒரு முதலமைச்சர். நிர்வாகம்னா என்னன்னு தெரியாத முதலமைச்சர் இந்த ஸ்டாலின். தர்மபுரி பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து வருஷத்துக்கு வந்து 8.5 கோடி ரூபாய் வருமானம் நகராட்சிக்கு. இப்போ அந்த இடம் கட்டப்பட்டிருக்க புது பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒருத்தன் 5 கிரவுண்ட் இடத்த சிஎன்ஜி நிறுவனம்ட்டு ஒரு ஃபைனான்சியர், சினிமாக்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணுறான். அந்த இடத்த இலவசமாக கொடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டு கட்டி முடித்தவொடனே 25 வருஷத்துக்கு டோட்டலாக கான்ட்ராக்ட் அவனே எடுத்துட்டான். உள்ளே வெறும்னா பேருக்கு ஒரு 5 கடையை கட்டி விட்டுட்டு வேறு கடைகளே கிடையாது. ஏன்டான்னு கேட்டால் சுற்றி இருக்கிற 150 ஏக்கர் கிரவுண்டும் அவனுடைய இடமா. அந்த 25 வருஷத்துக்குள்ளே அந்த ஏரியாவை டெவலப் பண்ணி கோடி கோடியாக பணம் பார்க்குறதுக்கு 8.5 கோடி ரூபாய் வருமானம், நகராட்சிக்கு வர வருமானத்தை விட்டுட்டாங்க. ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டு இருக்கிற இடம் எது தெரியுமா? ஒரு ஊராட்சிக்கு சொந்தமானது. அந்த ஊராட்சிக்கு வெறும் அவன் வருஷத்துக்கு 54 லட்ச ரூபா கட்டினா போதும். அப்போ 8.5 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு வெறும் 54 லட்ச ரூபாய்க்காக ஒரு கோடீஸ்வரனோட சுயநலத்துக்காக நீ உதவி பண்ணியிருக்கேன்னா, அப்போ நீ என்ன நிர்வாகம், உனக்கு என்ன திறமை இருக்குது முதலமைச்சராக உட்கார்றதுக்கு? யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் திஸ் போஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் சிஎம் ஸ்டாலின் இஸ் த அன்ஃபிட் ஃபார் தி போஸ்ட், ஃபார் தி சிஎம் போஸ்ட். அதிமுக கூட்டணியில் பிஜேபிக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றாங்க. அந்த வந்து முக்கியமான ஒரு 5 தலைவர்கள் மட்டும் தன்னையோட சீட்டை வாங்கிட்டாங்க. இன்னைக்கு இல்லை, இது இன்னைக்கு இல்லை. என்னைக்கு அண்ணாமலை வந்து மாநில தலைவராக ஆனாரோ அன்னிலேருந்தே வந்து அவர் மேலே ஒரு 4 பேர் கண்ணில் இருக்காங்க. அதாவது வானதி சீனிவாசன் அவர்கள், தமிழிசை, எல் முருகன் அவர்கள், இன்னொன்று இப்போ ஒன்று கூட்டணியில் ஒன்று சேர்ந்துருச்சு, நயினார் நாகேந்திரன். இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து லிஸ்ட்டு வாங்கியிருக்காரு 27 தொகுதி. அவர் மாநில தலைவராக இருக்கும்பொழுது பிரச்சாரம் வரும்போது என்ன சொன்னார், 30 தொகுதியில் பிஜேபியை வெற்றி பெற வைக்க வேண்டியதான் என்னுடைய பொறுப்புன்ட்டு. டெல்டா மாவட்டத்தில் போன தடவை முருகானந்தம் நிற்கும்போது 1.5 லட்சம் ஓட்டு தான் வாங்கினார் எம்பி தேர்தல். அந்த தேர்தலில் போய் 4-5 தொகுதியை வாங்கியிருக்கேன். இதுதான் ஒரு நிர்வாக திறமையா இது கேட்குறேன். அது மட்டும் கிடையாது,
அண்ணாமலை யார்? அன்னைக்கு வந்து எல் முருகன் இருக்கும்போது 4 தொகுதி பிஜேபி ஜெயிச்சது, தமிழிசை இருக்கும்போது ஒன்றுமே ஜெயிக்கலை. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் 1000 ஓட்டு பிஜேபின்னு போய் 11% ஓட்டு பிஜேபிக்கு தமிழ்நாட்டில். அவர் அதிருப்தியில் இருக்கிற சீட்டு வாங்கல. அதிருப்தியில் இருக்காருன்னா சார் ஒரு நல்ல அங்கே கொஞ்சம் ஓட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏடிஎம்கேல நாகராஜன் ஒருத்தர் இருக்கார், அவருக்கெல்லாம் இருக்குது சீட்டு. அந்த மாதிரி ஆள்லாம் நிற்கலாம். அங்கே போய் நீ வாங்கி வச்சுக்கிட்டு அதேமாதிரி அறந்தாங்கி பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசு பையனுக்கு எதிராக அறந்தாங்கியில் என்ன இருக்குது? அந்த அறந்தாங்கி தாண்டி அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா ஃபுல்லாக அந்த கட்டு மாவடி அந்த லைன் போகிற முஸ்லீம் ஓட்டு தான். அங்கே போய் பிஜேபிக்கு சீட்டை வாங்கி வச்சுருக்கான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கந்தரவக்கோட்டை. கந்தரவக்கோட்டையாவது ஏடிஎம்கே கூட்டணி இருக்குது. ஏடிஎம்கே நிறையா தடவை அங்கே ஏடிஎம்கே தான் வந்திருக்கு. டிஎம்கே வந்து வந்த சரித்தம் கிடையாது. ஒரு தடவை தான் வந்திருக்கு டிஎம்கே, ஒரு தடவை கம்யூனிஸ்ட் வந்திருக்கு. சரி, அந்த தொகுதி வேணாவன புதுக்கோட்டையில் நீ ஏன் வாங்குற? விஜயபாஸ்கரை நம்பியா? அவர் விஜயபாஸ்கர் விராலிமலை தொகுதி, அவர் நின்னாலும் உட்காந்தாலும் அவர் ஜெயிச்சிருவார் அங்கே. ஏன் அந்த புதுக்கோட்டையிலே நீ எதுக்காக வாங்குற? இவங்களோட கூட பரவாயில்லைங்களாம். ஏன்னா வந்து அந்த பிஜேபி மாவட்ட தலைவர் வந்து அறிமுகமான ஆள், நல்லா ஃபீல்டு ஒர்க்கர். அந்த தொகுதியில் அவருக்கு சீட்டை கொடுத்தா நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அவருக்கு. ஆனால் இந்த டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூர் எதுக்கு? தஞ்சாவூரில் நீ என்ன பண்ணுவேன்? அதேமாதிரி இந்த ஜிகே வாசன் பார்த்தீங்கன்னா கும்பகோணம், அவங்க செலவே பண்ண மாட்டாங்க. நான் கும்பகோணத்தில் பாதி பேர் ஓட்டே போட மாட்டேன். அங்கே வந்து ஏடிஎம்கேல பெரிய தலை 2 இருக்குது. ஒன்று ஐயர் ராமநாதன். இல்லை, ஜிகே வாசன் 5 சீட் வாங்கினாங்க. 5 சீட்டுக்கு உங்களுக்கு ஆளே அவ்வளவுக்கு இருக்காது. எப்படி ஒரு தொகுதி பார்த்தீங்கன்னா சக்கரபாணி தொகுதி, ஏதோ ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணி தொடர்ந்து 6 தடவை இருக்கு. அங்கே ஏடிஎம்கே நின்று 80,000 ஓட்டு தான் வாங்கியிருக்கு. இவன் கிட்டத்தட்ட 10,000 15,000 ஓட்டில் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கே போய் தமாகா கொடுத்து என்ன பண்ண முடியும் அங்கே? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஃபேவரட்டான சில தொகுதிகளை இவன் நைனா நாகேந்திரன் விட்டுட்டார். போன தடவை பழனியில் வந்து மாவட்ட தலைவர் வந்து வெறும் 2000 ஓட்டில் தான் தோத்தார் அவர். அந்த தொகுதி வந்து பிஜேபிக்கு ஃபேவரட்டான தொகுதி, அதை வாங்கலை. இவங்க ஃபேவரட்டாக வாங்கியிருக்கிற தொகுதி எதுனா மொடக்குறிச்சி ஒன்று, எம்எல்ஏ சி.கே. சரஸ்வதி. அந்த ஒரு தொகுதி அவங்க பொண்ணுக்கு அந்த அம்மா கேட்டு வாங்கிருச்சு. இன்னொன்று அவினாசியில் போய் இவர் நிற்க போடுறாரா? யார் தலைவர்? முன்னாள் தலைவர் எல் முருகன். நீ தான் எம்பியா இருக்கல, அந்த மினிஸ்டராக இருந்துட்டு எதுக்கு அந்த தொகுதியில் போய் நீ எம்எல்ஏ சீட் வாங்க? இது என்ன கான்செப்டே புரியல. இப்போ இவங்க பண்ணுறது தப்பு. இதில் ஒரு எம்பியா இருந்துட்டு திருப்பி தேவையில்லாமல் அதில் விட இதில் வருமானம் அதிகம். இப்போ டிஎம்கே கூட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எதிராக ஒன்று ஆளுங்கட்சி கூட வச்சுக்கிட்டு சம்பாதிக்கலான்றதுக்காக ஒரு வழி. இல்லை, சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்து அங்கே இருக்கிற எம்பியாக இருந்து தேவையா இது? அந்த அவினாசி தொகுதியை வேறு யாருக்காவது விட்டு கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் 10 தொகுதி வந்து ஏடிஎம்கே கோட்டை இல்லையா? பிஜேபிக்கு 4,60,000 வாக்குகள் விழுந்தது போன எம்பி தேர்தல் அண்ணாமலைஜி இருக்கும்போது. ஏடிஎம்கேக்கு 1.5 லட்சம் ஓட்டு தான் விழுந்தது. அது வந்து எஸ்பி வேலுமணி வேலை பார்க்கல, அது வேறு விஷயம். ஆனால் இந்த தடவை அவர் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்குறேன், அப்பேற்பட்ட அந்த 10 தொகுதியில் ஒரு தொகுதி தான் உனக்கு கிடைச்சதா வாங்குறதுக்கு? நான் எடப்பாடியை குறை சொல்ல மாட்டேன். இவங்க என்ன கொடுக்குறாங்களோ லிஸ்ட்டு அதை ஆராய்ச்சி பண்ணுவார் அவர் இல்லையா? பியூஷ் கோயல் சொன்னாலோ இல்லை அமித்ஷா சொன்னாலும் அவர் ஓகேன்னு விடுவார். ஆனால் நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் நீ இல்லை செலக்ட் பண்ணும் இதை, நீ என்ன கைட்டிக்கிட்டு இருக்க? அப்போ கோயம்புத்தூரில் ஒரு தொகுதி எப்படி இருக்கு? ஜெயிக்க வேண்டிய இடத்துலலாம் ஒரு தொகுதி. கோவை இவங்க வடக்கு வானதி சீனிவாசனுக்கு வேண்டி அந்த அம்மா வாங்கிட்டேன். அதாவது இவங்க அண்ணாமலைக்கு ஆப்போசிட் பார்ட்டியெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஒவ்வொரு தொகுதி வாங்கி உட்காந்துட்டாங்க. தமிழிசை எடப்பாடி முதல்ல பரிசா ஆரம்பிக்கும் போதே போய் வேன்ல ஏறி தமிழிசை கவர்னராகவும் இருக்காங்க, எம்பி போட்டு கேட்குறாங்க, எம்எல்ஏ கேட்குறாங்க, கவுன்சிலரும் கேட்பாங்க போல இருக்கு. கேட்கறது தப்பு இல்லை சார், நான் கேட்கறது தப்புன்னு நான் சொல்லலை. அதுக்கு முன்னாடி இந்த அம்மா போய் எடப்பாடியோட வேன்ல ஏறி உட்காந்துட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இது கன்ஃபார்ம் செய்யப்பட்ட லிஸ்ட். புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல வரேன், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், நல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்ச ஒரு தலைவர். இந்த பிஜேபியை வந்து 11% ஓட்டு வங்கியை கொண்டு வந்தவர். அப்பேற்பட்டவருக்கு வந்து நீ கூட ஆலோசனை பண்ணால் கௌரவம் எந்த விதத்தில் குறைஞ்சிரும் உனக்கு? உங்ககிட்ட பணம் இருக்குன்ற திமிரு இல்லையா? இப்போ அதோட அந்த திமிரு தான் இப்போ பிஜேபியோட தோல்விக்கு காரணமாக இருக்க போகுது. வேணால் எழுதி வச்சுக்கோங்க. நயினார் நாகேந்திரன் எந்த தைரியத்தில் இருக்காருன்னா, திமுக மேலே இருக்கிற மக்களுக்கு இருக்கிற வெறுப்பே நம்மளை ஜெயிக்க வச்சிடும், அதனால எந்த தொகுதியும் அதிமுகவோட வாக்கு வாங்கி நமக்கு அப்படியே உபயோகிக்கும் வாங்கி நம்ம ஜெயிச்சிடலான்ற ஒரு எய்மில் இருந்தாலும் இறங்கியிருக்கேன். ஆனால் அது அப்படியே ரிவர்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இருந்தாலும் ரிவர்ஸ் ஆகும் நிச்சயமா. ஏன்னா திமுக சும்மா விட மாட்டான். புரியுதுங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் ஊர் பக்கத்தில் தான் திருப்பத்தூர். பெரிய கருப்பனை எதிர்த்து பிஜேபியை போட்டால் அங்கே யார் இருக்கா வேட்பாளர்? ஏடிஎம்கேலையாவது அங்கே நிறையா பேர் இருக்காங்க, யாரையாவது போட்டால் வருவாங்க. அங்கே போய் போட்டு இல்லை சிவகங்கையாவது வாங்கினியா? அதுவும் கிடையாது. சிவகங்கை கூட கொஞ்சம் உண்டு. சிவகங்கை அதிமுக சிட்டிங் எம்எல்ஏ அவருக்கு எதாவது கொடுத்துருக்காங்க. அங்கேயாவது கொஞ்சம் பிஜேபி இருக்குது. திருப்பத்தூரில் யார் இருக்காங்க? தெருவுக்கு 10 பேர் இருந்தாலே பெரிய விஷயம். நீ அங்கே போய் நீ வாங்கி வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை. ராமநாதபுரம் வாங்கியிருக்காரு. சரி, ராமநாதபுரம் பரவாயில்ல.
அங்கே பிஜேபி வந்து நல்ல ஏன்னா ஸ்ட்ராங்காக நைனா நின்னார்ல நான் ஆமாம் அங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பிஜேபிக்கு அங்கே வாங்கியிருக்காரு. ஓகே. ஆனால் இந்த புதுக்கோட்டை அறந்தாங்கிலாம் எதுக்கு? அறந்தாங்கி பார்த்தீங்கன்னா அந்த கட்டுமாவடி மீனவருக்கு போகிற அந்த சைடு பூரா முஸ்லீம் ஏரியா. அவங்க ஓட்டெல்லாம் எதுக்கு போகும்? எல்லாம் டிஎம்கேக்கு தான் போகும். நீ அங்கே பிஜேபி வேட்பாளர் நிறுத்தி நீ என்ன பண்ண போகிற? இந்த கூட்டணி இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நம்ம முக்கியமானது இதில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. ஸ்டாலினும் நயினாரும் சேர்ந்தே இந்த தொகுதிகளை ஸ்டாலின் சொல்லி இவர் கேட்டதாக எனக்கு ஒரு நியூஸ் வந்தது. வேணும்ட்டே டிஎம்கேவோட பி டீமே இவர் தான். ஆமாம், பி டீம் மொத்தம் கிடையாது. அண்ணாமலை இவங்களுடைய ஒரே டார்கெட் என்னன்னா எந்த காரணத்தை கொண்டு யார் உள்ளே போனாலும் அண்ணாமலை சட்டசபை உள்ளே போயிடக்கூடாது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு மெயினான முக்கிய புள்ளிகளோட டார்கெட்டே அதான். ஏன்னா வந்து இவர் வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டார். நம்ம ஆள் உங்களுக்கே தெரியும். அவர் உள்ளே போனாலே டைம் பாம் மாதிரி. அது ஸ்டாலினும் பார்க்க மாட்டார், உதயநிதினும் பார்க்க மாட்டார், எடப்பாடினும் பார்க்க மாட்டார். தவறுன்னா இருந்தாலும் தைரியமாக ஃபேக்டை பேசணும். அதனால இது ஒரு குடைச்சல் பேர் வழின்னு தான் ஆரம்பத்துலேருந்தே அவர் லிஸ்ட்டை வந்து ஒரு வார்த்தை கூட அண்ணாமலை கிட்ட கேட்கல சார். சார் நீங்கள் அவருக்கே கேட்கணும். அவரோட ஆதரவாளர்களுக்கு சீட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்க ஆதரவாளர்களும் யாருக்குமே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், அப்பேற்பட்ட ஒரு தலைவரை வந்து ஒரு மதித்து நீ வந்து ஒரு எந்த தொகுதி உங்களுக்கு வேணும் நீ அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதானே. ஆரம்பத்துலேருந்தே அவரோட ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்று சிங்காநல்லூர் இல்லைனா கோயம்புத்தூர் மேற்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வடக்கு கேட்டாருன்ட்டு நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஐயா இந்த மாதிரி கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். இவங்க எதுக்கு மாறுறாங்கன்னு தெரியல. கோவை தெற்குலேருந்து வடக்குக்கு, அதாவது தெற்குலேருந்து வடக்குக்கு எதுக்கு மாறினாங்கன்னா அங்கே வந்து செந்தில் பாலாஜி போயிட்டான். முன்னாலே தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்குன்ட்டு. அவன் வந்து பணத்தால் அடிப்பான்னு தெரியும். அவன் பணத்தால் அடித்தாலும் நம்மளால் அவ்வளோ பணம் செலவு பண்ண முடியாது. எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு வீணா? அப்படியே போனால் எதாவது மிஸ் ஆச்சுன்னா பிரச்சனை. அதனால் அம்மன் அர்ஜுனன் அந்த ஏரியாக்காரன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் வேறு. அதாவது எஸ்பி வேலுமணிக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி, எடப்பாடிக்கே ரைட் ஹேண்ட் மாதிரி அம்மன் அர்ஜுனன். சரி, சரியான ஆளாக போடணும்னு தான் இவனும் போட்டான். இதில் செந்தில் பாலாஜி என்ன ஏமாந்துட்டான்னா வானதி சீனிவாசன் அந்த தொகுதியில் நிற்பாங்க, நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு மாட்டிக்கிட்டான். அதைத்தான் நான் என்ன கேட்குறேன் செந்தில் பாலாஜியை. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்து எங்கே நின்னாலும் ஜெயிப்பாருன்னு. நான் என்ன கேட்குறேன், அவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருக்கிற செந்தில் பாலாஜி தைரியம் இருந்தால் 4 தொகுதியில் நிற்க சொல்லுங்கள். அந்த ஆளை தொண்டாமுத்தூர் எஸ்பி வேலுமணி நின்று ஜெயிக்க சொல்லுங்கள், அது கொங்கு மண்டலம். இன்னொன்று பவானி கருப்பண்ணனை எதிர்த்து நின்று ஜெயிச்சு காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை பக்கத்தில் குமாரபாளையம் கேட்டி தங்கமணி எதிர்த்து நின்று ஜெயிக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த தொகுதிக்கெல்லாம் போகாமல் ஒன்றும் இல்லாத தொகுதிக்கு போய் நின்றுக்கிட்டு நீ வீரத்தை காட்ட போயிருக்க. அவங்களுடைய கான்செப்ட் என்னென்னா திமுகவோட இப்போ கோயம்புத்தூரில் எப்படியாவது அவங்க கால் பதிக்கும். புரியுதுங்களா? அதுக்கு இந்த அடித்தந்திரம் பண்ணுற வேலை ஆள் தான் தேவை, பணத்தை செலவு பண்ணுற ஆள் தான் தேவைன்ட்டு கொண்டு போய் செந்தில் பாலாஜியை இறக்கியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு டார்கெட் அவங்க என்ன நினச்சது, தெற்கு வந்து எப்படியும் வானதி தான் நிற்பாங்க, பிஜேபி தான் நிற்கும், ஈஸியாக பணத்தை செலவு பண்ணி அடித்து எரிஞ்சிடலான்ற முடிவில் அவங்க போனாங்க. ஆனால் அப்படியே அது ரிட்டர்ன் ஆன உடனே இப்போ செந்தில் பாலாஜி என்ன பண்ணியிருக்கான், டென்ட்டு போட்டு எவன் அவன் கையில் மாட்டுறானோ அவனெல்லாம் தூக்கின்னு வந்து அடைச்சி வைங்கடான்ட்டான். இப்போ கடைசியாக அவர் என்னென்னா திமுக கூட்டணியில் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கூட தேமுதிக அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அது அந்த ஓட்டுகள் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. நிச்சயமாக 50% ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பல பேர் என்னை பார்க்குறவங்கலாம் இதை தான் சொல்கிறாங்க. ஏன் தேமுதிக தொண்டர்கள்லாம் சொல்கிறாங்க, அந்த ஆளோட மான மரியாதையை பிரேமலதா ஒரு எம்பி சீட்டுக்கோசரம் அடகு வச்சிருச்சு. இப்போ அது கூட ஒன்று கேள்விப்பட்டேன், அந்த அம்மா ஏதோ காலேஜை வித்துருச்சு அப்படின்னு. ஆமாம், அதில் வந்து இதுக்கு பணம் வந்து வரலன்ன உடனே ஏவா வேலு இதை பேசி தான் பஞ்சாயத்து பண்ணி அந்த பணத்தை வாங்கி ஏவா வேலுவோட பேத்தியை தான் தேமுதிக பையனுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், செத்து போன அந்த மானமுள்ள ஒரு நல்ல மனிதரோட கௌரவம் உனக்கு முக்கியம் இல்லை, உனக்கு பணமும் பதவியும் தான் உனக்கு முக்கியம் இல்லையா? அன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு சிரிப்பு நடிகர் வடிவேலை வச்சுக்கிட்டு கேப்டன்னு தண்ணீரை மிதக்கிற கேப்டன் சொல்லி அவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க. அந்த ஆள் கல்யாண மண்டபத்தை இடித்து அந்த ஆளை படாத பாடுபடுத்துகிறாங்க. ஆனால் அப்பேற்பட்டவங்க கூடிய கூட்டணி வச்சுக்கிட்டு இன்றைக்கி அந்த வடிவேல் பிரச்சாரத்துக்கு வந்தானா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த அம்மா போய் பக்கத்தில் நிற்கும்? அவர் அது 12 தொகுதி போக மாட்டாங்க, கொடுத்துருக்க 10 தொகுதி போக மாட்டாங்க. இப்போ வடிவேல் பிரச்சாரத்துக்கு வருவான், நிச்சயமாக வரும்போது உன் தொகுதிக்கு நீ கூப்பிடுவா, நீ விருதாச்சலத்துக்கு அங்கே வர மாட்டார், அந்த தொகுதியை விட்டுட்டு தான் போகிறோம். அப்போ என்ன நினைப்பாங்க மக்கள், ஆஹா பார்த்தீங்க உள்ளுக்குள்ளே எது இருந்தாலும் இவங்க வந்து பிரச்சாரத்துக்கு வடிவேல் ஏன் வரலன்னு தான் கேட்பாங்க. அப்படியே வந்தாலும் நீ எப்படி மூஞ்சியை வச்சுட்டு நிற்ப? அப்போது அந்த விஜயகாந்த்ன்ற ஒரு நல்ல மனிதனோட பேரை கெடுத்து குட்டிச்சவர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் பண்ணியிருந்து யாருன்னா அந்த அம்மா கூட அந்த அளவுக்கு ஐடியா கிடையாது.
இது எல்லாத்தையும் பண்ணியிருந்த யாரும் சுதீஷா. சதீஷ். அவன் தான் இத்தனைக்கும் டார்கெட். அந்த கட்சி அழிஞ்சு போகிறதுக்கு முதல் காரணமே அவன் தான். இல்லை அந்த ராஜ்யசபா சீட்டுக்காக அவங்களுக்கு ஓகே. அவன் அதான் தான் சொன்னான். அதான் அதிமுகவோட பிரச்சனையே ராஜ்யசபா சீட் கொடுக்கலன்னு தான். அதாவது வந்து இது நடக்கும்போது கோயம்புத்தூரில் எஸ்பி வேலுமணியை பிரேமலதாவை சந்தித்து பேசினாங்க. இதுவும் போது இந்த சிவராத்திரியும் போது சந்தித்து பேசுகிறாங்க. அப்போ எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இந்த எம்பி தொகுதி வண்டி தான் நிலுவையில் இருந்தது. 8 தொகுதி அவங்க ஓகேன்ட்டாங்க. ஆனால் இந்த நிலுவையில் இருக்கிற தொகுதியை எடப்பாடியை கேட்கும்போது எடப்பாடி என்ன சொல்கிறேன், நம்மக்கிட்டே 2 எம்பி தான் இருக்குது, நம்ம எப்படி ஒன்று பண்ண. ஆனால் இதில் எடப்பாடி தப்பு ஒன்று இருக்குது. இவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, சரி எம்பி தொகுதி தரேன்னு சொல்லிட்டு பிஜேபி தான் மேலே இருக்குல்ல, ஏதாவது ஒரு தொகுதியை பிஜேபி இதில் சொல்லி வாங்கி தரேன்னு சொல்லி அப்படி கூட இழுத்து போட்டிருக்கலாம். ஆனால் அதை விட்டுருச்சு. ஆனால் அவர் விட்டதும் நல்லது தான். ஏன்னா வந்து தேமுதிகவுக்கு முன்ன மாதிரி நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த போது இருந்த 10% ஓட்டெல்லாம் இப்போ கிடையாது. வேற என்ன இருக்கிறது 1% 2%. இல்லை 0.0 தான். 0.3 தான். இல்லை இப்போதைக்கு கொஞ்சம் அந்த விசுவாசம் இருக்கிறவன் அதை போடுவான், அவ்வளோதான். மற்றபடி பாதி பேர் இந்த வெறுப்பில் வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு போடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? பாதி பேர் அப்படியே மாற்றி தான் போடுவான் சைலண்ட்டாக. என்ன தான் துண்டை போட்டுட்டு போய் அங்கே பூத்தில் நின்னாலும் வீட்டில் தான் எதுக்குடி இதை போய் போட்டுக்கிட்டு எங்கள் தலைவரை எதிர்த்தவர் அந்த உப்பிட்டவரை உள்ளலும் நினைன்னு சொல்லுவாங்க. எல்லார் வயத்தையும் தொட்டு பார்த்து அந்த பசியை தீர்த்தவர் அந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அப்பேற்பட்ட ஒரு மாமனிதரோட தன்மானத்தை அடகு வச்சிருச்சு இந்த திமுக கிட்ட. திமுகவின்னு அடிமைகளில் இப்போ இதுவும் ஒன்றாயிடுச்சு. பார்ப்போம் இந்த தேர்தலோட களத்தில் நடக்கிறது பார்ப்போம். இன்னும் தேர்தல் நெருங்குற வேளையில் இன்னும் இந்த பிரச்சாரங்களோட முடிவில் நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் பொழுது என்னென்ன கருத்துக்கள் இப்போ மாறுது அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் கிடையாது. இந்த தடவை வந்து இப்போ வந்த நியூஸ் படி நேற்று கூட பியூஷ் கோயல் கூப்பிட்டு பேசியிருக்காரு அண்ணாமலை. ஆனால் அவர் ஒத்துக்கலை, நான் பிரச்சாரம் செய்ய தயார்னு. இதில் இன்னொரு ஃபேவரட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபிக்கு ஒரே ஒரு சான்ஸ் இருக்குது. ஒன்று தேமுதிகவோட கூட்டணி ஓட்டுகள் வந்து இந்த திமுக மேலே இருக்கிற அதிருப்தி ஓட்டுகள் பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பை வழங்கலாம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அண்ணாமலையோட பிரச்சாரம் ஒரு 4-5 தொகுதியில் பிஜேபிக்கு கை கொடுக்கும் நிச்சயம். ஏன்னா வந்து அவர் வந்து பிரச்சார களத்தில் இறங்கினாலே அவருடைய பேச்சே வந்து மக்கள் மனசான. ஆனால் எங்கள் நிறையா பேர் அவருடைய ஆதரவாளர்கள் என்ன போல் அவருடைய ஃபேன்ஸோட ஒப்பீனியன் என்னென்னா, அவரை போல் ஒரு ஆள் சட்டசபையில் இருக்கணுன்றது தான் எங்களுடைய ஆசை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல யார் முதலமைச்சராக இருந்தாலும் சரி அவங்கள பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். தப்புன்னு தட்டி கேட்கக்கூடிய ஒரே தைரியசாலி அண்ணாமலை அவர்கள். ஆனால் அவர் சட்டசபை உள்ளே போகாதது தான் ஒரு பெரிய இது கேட்டுக்கிறேன். நன்றி.